கட்சி கொடிய அறிமுகப்படுத்துற முக்கியமான இந்த ஒரு விழாவுல கூட சங்கீதா அவங்களும் மகன் சஞ்சய் அவரும் கலந்துக்காதது என்ன காரணம்? உண்மையா சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட பிரிஞ்சு இருக்காங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் பண்ணாங்க. இந்த விழாவுல விஜய் அவரு கலந்துகிட்டாரு. கூடவே விஜய் அவருடைய அம்மா அப்பா எல்லாருமே கலந்துகிட்டாங்க. இந்த விழாவுக்கு 300 பேர் மட்டுமே பனையூர் அலுவலகத்துல கலந்துகிட்டாங்க. மற்ற எல்லாருமே வீடியோ கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டாங்க. நடிகர் விஜய் அவரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கினாரு. இந்த கட்சி பிப்ரவரி மாதம் தான் ஆரம்பமாச்சு. இப்ப 2026ல இவர் போட்டியிட ரெடியா இருக்காரு. கட்சியோட அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப கட்சி கொடிய அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விழாவுல கண்டிப்பா அவங்களுடைய குடும்பம் கலந்துப்பாங்க. ஆனா இந்த ஒரு விழாவுல தாய் சோபா அவங்களும் தந்தை சந்திரசேகர் அவர் மட்டும் தான் கலந்துகிட்டாரு. ஆனா சங்கீதா அவங்களும் அவங்களுடைய மகன் மகளும் யாருமே இதுல கலந்துக்கல. என்ன காரணத்தினால அவங்க கலந்துக்கல? ஒருவேளை அவங்கள அரசியல்ல இழுக்க வேண்டாம், இல்ல அவங்களுக்கு அரசியல் பிடிக்கல அதனால இதுல கலந்துக்கலையா? இப்படி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட கோவத்துல இருக்காங்க. இப்ப அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க தனியா இருக்காங்கன்னு எத்தனையோ செய்திகள் பரவுச்சு. இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளாவே விஜய் அவரோட எந்த ஒரு விழாவிலையும் அவங்க கலந்துக்காதது இன்னுமே எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அப்ப அது உண்மையா அப்படின்னு கூட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா விஜய் அவரு சமீபத்துல பாடலாசிரியர் அவருடைய மனைவி வளைகாப்பு விழாவில கூட தனியா தான் கலந்துகிட்டாரு. இப்படி நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடியே சஞ்சய் அவருக்கும் இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் பிடிக்கல, அப்பாவை அரசியல்ல மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவர்கிட்ட பேசினதாகவும் சஞ்சய் அவரும் இதனால ரொம்ப கோபத்துல இருக்கிறதாகவும் அப்ப இத பத்தி நிறைய செய்திகள் பரவுச்சு. அதே போலதான் சங்கீதா அவங்களுக்கும் இந்த அரசியல் விஷயங்கள் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விழா முடியும் போது கூட விஜய் அவரு கடைசியா நான் ஒரு விஷயம் முக்கியமா சொல்ல மறந்துட்டேன், எனக்காக இங்க என்னுடைய அம்மா அப்பா 2 பேருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கி போயிருப்பாரு. அவருடைய குடும்பம் கலந்துக்கல, அதனால அம்மா அப்பாவாவது கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த விஷயத்த அங்க அவர் சொல்லிட்டு போனாரா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட செய்திகளையும் கேள்விகளையும் சமூக வலைதளத்துல அதிகமா கேட்டுட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளாவே சங்கீதா அவங்க இங்க சென்னையில இல்ல, அவங்க லண்டன்ல இருக்காங்க. மகளோட படிப்புக்காக லண்டன்ல அவங்கள தனியா விட முடியாது அப்படிங்கிறதுக்காக சங்கீதா அவங்களும் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதனாலதான் அவங்க கலந்துக்கலன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க அதுதான் காரணமா இருந்தாலும் கட்சி கொடி அறிமுகப்படுத்துற விஷயம் எல்லாம் ரொம்ப முக்கியமான விழா. விஜய் அவருடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான விழா. இதுல இவங்க ஏன் கலந்துக்கல அப்படிங்கறதா எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாவும் இருக்கு. இதனால கோட் படத்தோட இசை வெளியீட்டு விழாவிலையாச்சும் அவங்க கலந்துப்பாங்களா, இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.